கரூர் அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வீடு வீடாக சென்று வழங்க விடாமல் தடுக்கும் திமுகவினர் அதிகாரிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்களை ஒரே இடத்திற்கு வரவழைத்து படிவத்தை வழங்குவதாக குற்றச்சாட்டு. என் பேர் கரிகாலன். இன்னைக்கு எதுக்காக தாலுகா ஆஃபீஸ் வந்திருக்கோம் அப்படின்னா, நேற்று எஸ்ஐஆர் அப்படின்ற சிறப்பு சீர்திருத்த முகாம், வாக்காளர் சீர்திருத்த முகாம் தொடங்கியிருக்கு. அதில் பிஎல்ஓஸ் ஒரே இடத்துல உட்காந்து பொதுமக்களுக்கு மனுக்கள் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் சொன்னதுக்கு அவங்க கேட்கல. அதிகாரிகளுக்கு சொன்னோம், உரிய ப்ரூஃபோட கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அனைத்து அதிகாரிகளையும் வர சொல்லி, பிஎல்ஓஸ் வர சொல்லி, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வர சொல்லி, அனைத்து கட்சிக்காரங்களையும் வர சொல்லி உட்கார வச்சு, இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காது, நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒவ்வொரு படிவத்தையும் கொண்டுட்டு போய் நாங்கள் அந்தந்த வாக்காளர்களை செலுத்துகிற மாதிரி நாங்கள் கொண்டு போய் கொடுத்து வைக்கிறோம். நீங்கள் இது சம்பந்தமாக இனிமேல் எந்த புகார்னு எங்கள் நேரடியாக சொல்லுங்கள், நாங்கள் திருத்தி தரோம், நாங்கள் எந்த அதிகாரி தப்புனாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாசில்தார் உறுதி ஏற்றுக்கிட்டாரு. இதையும் மீறி மறுபடியும் இதே போல் நடவடிக்கையில் ஈடுபட்டால் நாங்கள் முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரிடம் முறையிட்டுக்கிறோம். அவங்க எலெக்ஷன் கமிஷனை நம்புங்க, எலெக்ஷன் அதிகாரிகள் உரிய முறையில் புகார் கொடுங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா அவர் மூலமாக உரிய சட்ட நடவடிக்கை இருக்கும், இதை தடுத்து நிறுத்துவோம். எங்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, உண்மையான வாக்காளர்கள் யாரும் விடுபடக்கூடாது பள்ளப்பட்டியில் அப்படிங்கிறத முக்கியம். அது நிறைய டபுள் என்ட்ரி, டெத்து, இதெல்லாம் நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணுது. இதை கரெக்டாக எடுத்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணலாம். அதாவது அது இது பண்ணலாம் தெரியும், நாங்கள் பார்க்கலாம் தெரியும் சொல்லியிருக்காங்க. அதை எடுக்கணும் அப்படிங்கிறது வெற்றி தொழில் நினைக்கிறது பள்ளப்பட்டி தான். இந்த தடவை தவறுகள் நடக்காமல் போலி வாக்காளர்கள் எடுக்கப்படுவாங்க. அப்படி உண்மையிலுமே எடுக்கப்பட்டால் அதை நான் கண்டிப்பாக பார்த்து எடுத்து தரேன்னு அதிகாரிகள் சொன்னதுனால நாங்கள் இதோட வந்திருக்கிறோம். எடுப்பாங்க நம்புகிறோம்.